வணக்கம். உங்களை எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால சின்ன ரிமைண்டர் அண்ட் ரிக்வெஸ்ட். சிவா ஸ்பீக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோஸை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்னைக்கு நாம பேச போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணி. அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டாங்களா? டிஃபரன்சஸை ஓவர் கம் பண்ணி என்ன சொல்யூஷன் அரைவாக போறாங்க? இந்த கூட்டணி நீடிக்குமா? இந்த கூட்டணி முறிவுக்கு வருமா? அப்படிங்கிறது தான். கடந்த புதன்கிழமை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்தியா டுடே கான்க்ளேவில் சென்னையில் நடந்த கான்க்ளேவில் கலந்துக்கிட்டாங்க. இந்த கான்க்ளேவில் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி கேட்குறாங்களே, நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு. அதற்கு பதிலளித்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு கூட்டணி ஆட்சி என்பது ஒத்து வராது, அது எங்களுக்கும் தெரியும், காங்கிரஸுக்கும் தெரியும், அது மற்றவங்க பண்ணுற சதி அப்படிங்கிற மாதிரி. காங்கிரஸ் கேட்ட டிமாண்டு டிஎம்கே அதுக்கு இல்லைன்னு சொன்னதுக்கு அது ஒரு சதி அப்படிங்கிற மாதிரி சிஎம் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ராகுல் காந்தியை பற்றி பேசுகிறார். ராகுல் காந்தி என்னுடைய சகோதரர், ராகுல் காந்திக்கு நான் சகோதரர், நாங்கள் குடும்பமான நட்பில் இருக்கிறோம், அதனால் இந்த கட்சி கூட்டணி உடையாது, காங்கிரஸ் திமுக 2026 தேர்தலில் ஒன்றாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. பெருசாக காங்கிரஸ் ஹைகமாண்டில் டெல்லியிலேருந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அந்த நோ பவர் ஷேர் அப்படிங்கிற அந்த கமெண்ட்டுக்கு ரியாக்ஷன் வரவே இல்லை. பட் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் அதை பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, அது திமுகவினுடைய நிலைப்பாடு, அதில் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எங்கள் நிலைப்பாடு என்னங்கிறத நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிறாரு. மாணிக் தாகூர் காங்கிரஸினுடைய எம்பி அவர்கள் சிஎம்மோட அந்த கமெண்ட்ஸ்க்கு ரியாக்ட் பண்ணும்போது, கூட்டணி ஆட்சியா இல்லை ஒரு கட்சியினுடைய பெரும்பான்மை ஆட்சியா அப்படிங்கிறத தமிழ்நாடு மக்கள் தான் 2026 தேர்தலில் முடிவு பண்ணுவாங்களே தவிர, மக்களுக்கு முன்னால் நாம் முடிவு பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாரு. அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, 2006 திமுக 96 இடங்களில் தான் வெற்றி பெற்றது, காங்கிரஸோட 34 உறுப்பினர்களுடைய சப்போர்ட்டோட தான் ஆட்சி நடந்தது, அன்னைக்கு நாம் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கேட்பதை மறந்து விட்டோம், அதை கேட்கல, அதனால் 2006 இழந்ததை 26 மீட்டெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை திரு மாணிக் தாகூர் அவர்கள் சொல்கிறாங்க. பட் அதன் பிறகு காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையிலான அந்த உறவில் பெரிதாக ஒரு கருத்து மோதல்கள் 2 நாளாக இல்லை. ஸோ இது விசாரித்து பார்க்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அலையன்ஸில் பெருசாக ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல். காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஒரு 36லேருந்து ஒரு 38 சீட்டு கேட்குறாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை, டிஎம்கேவோட தான் நாங்கள் பேச போகிறோம், ஆனால் திமுக கூட்டணியில் தொடர்றோங்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க. அது என்ன பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 28ஆம் தேதி கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்தார். அந்த சந்திப்பில் ராகுல் காந்தி அவர்கள் அலையன்ஸ் பிரேக்கிங் பாயிண்ட் வரைக்கும் போகாது, அதற்கான வாய்ப்புகள் இல்லை, எங்களுக்கான மரியாதையை கொடுங்கள், எங்களுக்கான சீட்ஸை கொடுங்க, சீட்ஸை நீங்கள் கீழே டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க, நான் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன், பட் அலையன்ஸ் பிரேக் பண்ணுற எண்ணம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான். ஸோ அதனால தான் அதன் பிறகு காங்கிரஸ் தலைவர்கள்லாம் டிஎம்கே கிட்ட அந்த கமிட்டியை எப்போ நீங்கள் அமைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ செவ்வாய்க்கிழமை டெல்லியில் காங்கிரஸ் ஒரு கூட்டத்தை நடத்தினாங்க. அந்த கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செல்வ பெருந்தகை அவர்களும் ஏஐசிசி இன்சார்ஜ் கிரீஷ் சோடங்கர் அவர்களும் பத்திரிகையாளர்கள்கிட்ட சந்திக்கும் பொழுது, நாங்கள் வேதனையாக இருக்கிறோம், காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் வேதனையாக இருக்கிறார்கள், அதனால் திமுக இம்மீடியட்டாக ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணணும், 60 நாள் எங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னு செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்கிறார். 60 நாளில் நாங்கள் கேம்பெயின் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம், ராகுல் காந்தி அவர்கள், மல்லிகார்ஜுன கர்கே அவர்கள் இவங்கெல்லாம் கேம்பெயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, ஆனால் எங்கே கேம்பெயின் பண்ணுறதுன்னு தெரியல, ஏன்னா டிஎம்கே இன்னும் கிளாரிட்டி கொடுக்கல அப்படின்னு செல்வ பெருந்தகை அவர்கள் டெல்லியில் சொன்னாங்க. வித்தின் எ ஃபியூ ஹவர்ஸ் திமுக ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க அறிவாலயத்திலேருந்து. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 8 பேராகிராஃப் அவங்க என்னென்ன வேலைலாம் இப்போ திமுக பண்ணிகிட்டு இருக்காங்க, எஸ்ஐஆர் பணி, மகளிர் மாநாடுகள், இளைஞர் மாநாடுகள், அதுக்கப்புறம் மகளிர் அணியினர் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் பண்ணுவது, அது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சியில் இருக்கிறதுனால இன்ட்ரிம் பட்ஜெட், இடைக்கால பட்ஜெட், இது போன்ற விஷயங்களில் நாங்கள் பிஸியாக இருக்கிறதுனால இப்போதைக்கு அந்த கமிட்டிங்கிறது போட முடியாது, பட் கமிட்டியை கூடிய விரைவில் சிஎம் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க,
பிப்ரவரி 22ஆம் தேதியிலிருந்து கூட்டணி கட்சியோடு திமுக பேச ஆரம்பிக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. ஸோ அந்த 7 பத்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு பதில் சொல்கிறாங்க. நீங்கள் என்னமோ 60 நாள் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறீங்க. அந்த 60 நாள் நாங்கள்லாம் வேஸ்ட் பண்ணல. நாங்கள் வந்து எஸ்ஐஆர்லேருந்து எல்லாம் தேர்தல் பணி தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் 22ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அந்த மெசேஜ். ஸோ ஆக்சுவலி அந்த ஸ்டேட்மெண்ட் வந்த ஒரு 10-15 ஹவர்ஸில் தான் சிஎம் அவர்கள் இந்தியா டுடேயில் பேசினாங்க. ஸோ இந்த 2 விஷயத்தையும் பொருத்தி பார்க்கும் பொழுது திமுக வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப அவங்க வந்து ரெசல்யூட்டாக இருக்கிறாங்க. அது கொடுக்க மாட்டோம், அதை வந்து டிஸ்கஷன் டேபிளுக்கு கூட கொண்டு வரக்கூடாது அப்படின்னு. ஆனால் காங்கிரஸ் வந்து அதை எப்படி டிஸ்கஷன் டேபிளுக்கு கூட அதை கொண்டு வரக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க? நாங்கள் கேட்குறது தவறுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் கொடுக்குறதும் கொடுக்காததும் உங்களுடைய விருப்பம், உங்களுடைய ப்ரெராகேட்டிவ். ஆனால் அதை நாங்கள் கேட்கவே கூடாதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அது எங்களுடைய உரிமை அப்படின்னு காங்கிரஸ் சொல்கிறாங்க. ஸோ இப்போ 22ஆம் தேதி காங்கிரஸ் முதல்ல அழைக்கப்படுமான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்னென்னா, முதல்ல சின்ன சின்ன பார்ட்டிஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெரிய பார்ட்டியான காங்கிரஸை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது மாறலாம். பட் காங்கிரஸோட நிச்சயமாக அந்த சிட்டிங் அப்படிங்கிறது வந்து அந்த குழு வந்து நிச்சயமாக காங்கிரஸோட பேசுவாங்க. காங்கிரஸ் வந்து ஒரு 37 இல்லை 38 சீட்டு கேட்குறதுக்கு தயாராகிறாங்க. திமுக வந்து 27லிருந்து 28 ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா கொடுக்கறதுக்கு இது வரைக்கும் அவங்க தயாராக இருக்கிறாங்க. அதற்கு மேலே இந்த டிஸ்கஷன் எப்படி போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் காங்கிரஸ் தலைவர்கள் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீட்டில் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்கே தவிர அலையன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இருக்க போவதில்லை. கனிமொழி அவர்களும் ராகுல் அவர்களுமே வந்து இந்த அலையன்ஸை பற்றி ஆல்மோஸ்ட் டிசைட் பண்ணிட்டாங்க. அதனால் அலையன்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காதுங்கிறாங்க. பட் அதே நேரத்தில் சிஎம் பேசின பிறகு வேறு எந்த டிஎம்கே மினிஸ்டர்ஸும் காங்கிரஸுக்கு எதிராக பேசலை. ஸோ அதனால் டிஎம்கேலேயும் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, யாரும் அலையன்ஸ் பற்றி பேசாதீங்க. அதன் பிறகு இந்தியா டுடே கான்க்ளேவ் நடந்த அதே அந்த புதன்கிழமையே முதல்வர் அவர்கள் வந்து திருவிடந்தையில் நடந்த ஒரு பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸ் மீட்டிங்கில் பேசும்போது, தொகுதி பங்கீடு கூட்டணி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு. ஸோ டிஎம்கே வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதாவது கூட்டணி கட்சியினரோடு பேச்சுங்கிறது வந்து தலைமை மட்டும் பண்ணும், மற்ற தலைவர்களாக அவங்க வேலையை பார்க்கணும், யாரும் கூட்டணியை பற்றி பெருசாக பேசக்கூடாது. பட் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுக வந்து எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கணும் கொடுக்க வேண்டாங்கிறது திமுக முடிவு பண்ணும். ஏன்னா கொடுக்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்க, கேட்கக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கோம். ஆனால் எங்களுக்கு வந்து டிஎம்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடாது, நாங்கள் இப்படி தான் பிஹேவ் பண்ணணும், நாங்கள் அப்படி தான் பிஹேவ் பண்ணணுன்ற அந்த விஷயத்தை திமுக வந்து செய்யக்கூடாது அப்படின்னு காங்கிரஸ் தலைவர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இங்கே அடிப்படையில் காங்கிரஸுக்கு வந்து ஒன்று நம்பர் முக்கியம், இன்னொன்று அவங்க வந்து டிஎம்கே ஃபங்க்ஷனரிஸ் கிட்ட இருந்தும் கேடர்ஸ் கிட்ட இருந்தும் ஒரு ரெஸ்பெக்டை எதிர்பார்க்குறாங்க. பவர் ஷேரிங் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் முடிவெடுக்காமல் முடியாது, அது அவங்கக்கிட்ட விட்டுரும். பட் டிஎம்கே வந்து இந்த சீட்ஸ் கொடுக்குறதுல கூட கொடுத்துட்டு எங்களை ஜெயிக்க வைக்கிறாங்க, நாங்கள் இல்லைன்னு சொல்ல. ஆனால் எங்களுக்கான மரியாதை கொடுக்கணும். ஸோ எங்களை வந்து ஒரு ஜூனியர் பார்ட்னராகவே அவங்க எப்போ பார்த்தாலும் ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் காங்கிரஸ் தலைவர்கள் சொல்ல வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வேணால் டிஎம்கே வந்து டெல்லியில் ரொம்ப தேவையாக இருக்கலாம், நாங்கள் ஒத்துக்கிறோம். அவங்களுடைய எம்பிக்கள் வந்து எங்களுக்கு வந்து அன்கண்டிஷனல் சப்போர்ட் பண்ணுறாங்க. கடந்த வாரம் கூட திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்தபோது திமுக சப்போர்ட் பண்ணாங்க. நாங்கள் நோ கான்ஃபிடென்ஸ் மோஷனை ஸ்பீக்கர் மேலே மூவ் பண்ணும்போது டிஎம்கே சப்போர்ட் பண்ணாங்க, டிஎம்கே எம்பி சைன் பண்ணாங்க, எல்லாம் உண்மை. ஆனால் டிஎம்கேக்கும் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் தேவை. காங்கிரஸ் வந்து ஒரு 4.5% ஓட்டு வச்சிருக்க கட்சி மட்டும் கிடையாது. ராகுல் காந்தி அப்படிங்கிறவருக்கு ஒரு பெரிய இமேஜ் தமிழ்நாடுல இருக்குது. காங்கிரஸ் வந்து ஒரு ஃபோர்ஸ் மல்டிப்ளையர், ஒரு ஓட் மல்டிப்ளையர். அதை வந்து திமுக வந்து உணரணும், உணர்ந்து எங்களுக்கான மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை காங்கிரஸ் கட்சியினர் சொல்கிறாங்க. டிஎம்கேல சொல்கிறது என்னென்னா, காங்கிரஸ் வந்து இந்த பவர் ஷேரிங்கை பற்றி வெளியில் போய் பேசியிருக்கக்கூடாது, எங்ககிட்ட டைரெக்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். அது வந்து திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் வந்து ஏஎன்ஐக்கு பேட்டி கொடுத்ததில் ரொம்ப வெளிப்படையாக மீடியா கிட்ட போனதுனால நாங்கள் வந்து பெரியசாமி அவர்களை விட்டு
அந்த விஷயத்துக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்தோம். பட் இப்போ சிஎம்ஏ பேசிட்ட பிறகு அதில் வேறு யாருக்கும் எந்த கருத்தும் அதில் இருக்க முடியாது. பவர் ஷேரிங் அப்படிங்கிறது ஒத்து வராதுன்னு திமுக சொல்கிறாங்க. ஏன் ஒத்து வராதுங்கிற விஷயத்தையும் காங்கிரஸ் கேட்குறாங்க. இதே கேள்வியை ராகுல் காந்தி அவர்களும் கேட்டிருக்கிறார். ஸோ இப்போது பவர் ஷேரிங்கிறது பிரச்சனை இல்லை, சீட்ஸில் தான் வந்து பிரச்சனைகள் வரும். இதில் இன்னொரு விஷயம் திமுக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க இந்த பவர் ஷேரிங் விஷயத்தில் வந்து காங்கிரஸை வந்து ஐசோலேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஏற்கனவே விசிகா போன்ற கட்சிகள்லாம் பவர் ஷேரிங்னு பேசினா கூட இப்போ ஒவ்வொருத்தராக விசிகா, லெஃப்ட் பார்ட்டிஸ், எம்டிஎம்கே எல்லாருமே ஒவ்வொருத்தராக வெளியில் வந்து நாங்கள் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கேட்க மாட்டோம். அது வந்து அவங்க டிஎம்கேக்கு நாங்கள் உங்களோட இருக்கிறோன்னு சொல்கிற மெசேஜ் மட்டும் கிடையாது, காங்கிரஸ்க்கு ஒரு மெசேஜை கொடுக்குறாங்க. நீங்கள் ஐசோலேட் ஆகிருக்கிறீங்க, நாங்கள் எல்லாரும் கூட்டணியில் இருக்கோம், நாங்கள்லாம் கேட்கல, நீங்கள் மட்டும்தான் பவர் ஷேரிங் கேட்குறீங்கன்னு. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவில் இந்த அலையன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா கிரவுண்ட் லெவலில் அப்படின்னு கேட்கும்போது காங்கிரஸ் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக இருக்காது, இது போன்ற பிரச்சனைகளை ஏற்கனவே பார்த்துருக்குறோம், அதனால் நீங்கள் வந்து அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஸோ அது வந்து அலையன்ஸ்லாம் ஃபைனலைஸ் ஆன பிறகு எவ்வளோ சீட்ஸுன்னு எல்லாம் டிசைட் ஆன பிறகு தொண்டர்கள் ஓரளவுக்கு இணக்கமாகி எல்லாருக்கும் வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எண்ட் முடிக்கிறதுக்கு முன்னால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பவர் ஷேரிங்கில் பெருசாக டிஸ்கஷன்ஸ் இருக்காது. ஆனால் சீட் ஷேரிங்கில் வந்து திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் கிட்டத்தட்ட 10 சீட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை எப்படி சால்வ் பண்ண போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன டிமாண்ட்ஸை வந்து காங்கிரஸ் வந்து அந்த நெகோஷியேட்டிங் டேபிளுக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். ப்ராபப்ளி அவங்க வந்து லோக்கல் பாடிஸில் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஷேர் கொடுங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்கலாம். இவங்களுக்கு வாரியங்கள் போன்ற விஷயங்களில் எங்களுக்கு சேர்மன் போஸ்ட் கொடுங்கன்னு கேட்கலாம். ஸோ என்னென்ன டிமாண்ட்ஸ் வைக்க போகிறாங்க, அதுக்கு டிஎம்கே எப்படியெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ண போகுதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். பட் காங்கிரஸ் தலைவர்களும் திமுக தலைவர்களும் சொல்வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அலையன்ஸில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இல்லைன்னு யாரும் சொல்ல. ஆனால் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மீறி இந்த அலையன்ஸ் கண்டினியூ ஆகும். உடையிறதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. ஏன்னா திமுகவினுடைய தேவை காங்கிரஸ்க்கு டெல்லியில் இருக்கிறது, காங்கிரஸினுடைய தேவை திமுகவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.